ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் 2018 கேட்ட குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடியில் இருக்குது. முதுமக்கள் தாழ் ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடியில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. முதுமக்கள் தாழியில் எந்த காலகட்ட சார்ந்தவை? கிமு 300 டு கிபி 300 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தினங்கள் கீழ்கண்டவற்று பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்கள் கொண்டாடுவதை விடுங்கள் கவிகோ அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதிய பட வீழ்த்திகள் இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்த. புதிய பட வீழ்த்தி இது வந்து விஞ்ஞான அறிவியல் பற்றி இருக்கும். புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படை. பிரான்சிஸ் சென்கிசு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை? பெரியார் வந்து போற்றுவார். தொண்டு செய்து பழுத்த பழம்னா ரொம்ப வந்து பெருசு, அதாவது ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முத்தி போச்சு, தொண்டு செய்தே முத்தி போச்சு அப்படின்னா பெரியவர் தான், ரொம்ப ரொம்ப வயசானவர், முத்தி போயிட்டாருன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டு செய்து பழுத்த பழம்னா பெரியார். பாரதியார் வந்து யாருடைய சாயலில் வந்து வசன கவிதை எழுத தொடங்கினார்னா வால்ட் விட்மன் சாயலில் தான் வசன கவிதை எழுத தொடங்கினார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இசை நாவல்கள் வந்து 3, புதினங்கள் வந்து 5. புதினா வந்து 5 ரூபாய்க்கு புதினா கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்பு வந்து 10. ஒரு 10 கவிதை சொல்லுப்பா. இசை நாவல்னா 10 புதினா, 5 ரூபாய்க்கு புதினா கூட 10 ரூபாய்க்கு கவிதை. மொழிபெயர்ப்பு நூல்கள்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் வச்சு படித்தாதான் உங்களுக்கு திரும்ப அதை படிக்காத மாதிரி இருக்கும். ரீசன் எந்த நாட்டு அணுத்துளைக்காத சுரங்க பாதையில் பெட்டத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டத்தில் தான் திருக்குறள் இருக்குது. உருசியா நாடு. அப்புறமா மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் வந்து சாகுந்தலம். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை செங்கோலை நடத்தும் கோல் எனக்கு உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல். அதாவது உழவர்லாம் வச்சு ஏர் ஊட்டுவாங்களா, அது வந்து யாரோட செங்கோல் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா கம்பர் சொல்கிறாரு. சூழியன் மின்சோ பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னா ஊவேசா வந்து யாரார் பாராட்டியிருப்பாங்கன்னா ஜியு போப்போம் சூழியன் மின்சோவும் ஊவேசாவை பாராட்டியிருப்பாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களே வர வேணும். பெரியார் வந்து பெண்ணடிமை வந்து ஆகக்கூடாது, பெண்கள் வந்து முன்னேறணும், அப்புறம் பெண்கள் படித்தாதான் நாடு முன்னேறும், இளைஞர் வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து இளைஞர் வந்து முன்னேற்றத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இளைஞர் வந்து முன்னேற வேண்டும், தாமே பாடுபட்டு முன்னேற வேணும்னா பெரியவங்க தான் அறிவுரை பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எப்போ பாரு வேலைக்கு போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை எத்தனை பாடல்களுக்கு பரிமார்க்கரங்கர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரை கோயில்களில் குடவரை கோயில்னா பாண்டியர் காலத்தோட இது. குடவரை கோயில்கள் ஃபுல்லாமே பாண்டியர் காலத்தோடது. பிள்ளையார்பட்டி மிக பழமையான குடவரை கோயில்னா பிள்ளையார்பட்டி. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. இந்த லைனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தம் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. ரசூல் கம்ஸ்தேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம். நோய்க்கு மருந்து இலக்கியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீனாட்சி தான் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் மீனாட்சி தான் எனக்கு நோய்க்கு இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாராம். அளவில் செலவொழியா வழக்கரியில் அருளுடையார் உளமனைய தன்னடைந்தாய் உருவேலில் பரிவர்க்க. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாருது? பெரிய புராணம். அரிசி என்பது ஒரைசா என்னும் கிரேக்க மொழிச்சொல். ஒரைசானா கிரேக்க மொழிச்சொல். இது வந்து 9th புக்கில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான நூல்னா கலிங்கத்து பரணி வந்து அண்ணாவுக்கு பரணியை வந்து அண்ணான்னு கூப்பிடும். சசிகுமாரும் பரணி நடிச்சிருப்பாங்கல்ல ஒரு படம், நாடோடிகள் படம். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாவுக்கு வந்து பரணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழி அழகான சித்திர வேலை பண்ண வெள்ளித்தட்டு. இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னா கிரவுல் வந்து ஆப்பிளையும் வெள்ளித்தட்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. வெள்ளித்தட்டில் வச்ச ஆப்பிள் போல அது மாதிரி இருக்குது அப்படின்றது தமிழ் மொழியை சொல்லியிருப்பாரு. கிரவுல் ஆப்பிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுல் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு வெள்ளித்தட்டில் வச்ச ஆப்பிள் போல தமிழ் மொழி வந்து அழகான சித்திர வேலை படைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரவுல் ஆப்பிள் தட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு லைன் வந்து ஞாபகம் வந்துடும். மன்னிப்புன்றது உருது மொழி சொல். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் குமர குருபரர். குருனா ஒருத்தருக்கு சிஷியனாகி வந்தவங்க தான் குரு. ஸோ காசியில் போய் மடம் நிறுவிக்கிறது வந்து குமரகுருபரர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமி தேசிகள். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் வந்து சுவாமிநாத தேசிகள். உடம்பாரளியின் முயல்வாளியில் திறம்பட மெய்மானம் சேரவும் மாட்டார். திருமூலம் தெரிஞ்சு போச்சு. திருமந்திர பாடம் இடம்பெற்ற தந்திரம் வந்து 3ஆம் தந்திரம். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இருக்குன்னா பொருட்பாலில் இருக்குது. பொருட்பாலில் 3 இருக்குது. அரசியல், அங்கவியல், அப்புறம் 3 இருக்குது. ஏமாப்புனா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குரலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஏமாப்புனா பாதுகாப்பு. அறவுரை கோவைனா அறிவுரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம பெரியவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? அறிவுரை பண்ணுவாங்க. ஸோ அதனால முதுமொழி காஞ்சி. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்து முதலில் படித்த நூல் வந்து திருக்குறள். குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விழுந்தது. அப்படி அமைவது குடிமக்கள் அப்படின்னு வந்துட்டாலே சிலப்பதிகாரம் தான். 8 தொகை 4 நூல்களில் நாடக பாங்கியல் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்தது. நாடக பாங்கிலாக இருக்கிறது வந்து கலித்தொகை. 14 கீழ்களுக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். 7ஆவதையும் படிச்சிருப்பாரு. இன்னொன்று 7ஆவது வந்து கணித மேதா. 14 கீழ்கள் நூலில் ஒரே ஒரு நூல் சேர்ந்து 2 நூல்கள் படித்துள்ளார். யாருன்னா கணித மேதாவியா.
ஸோ மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.